மசாலா பொரி என்னோட ஸ்டைல்லிங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றி முதலையே எடுக்கிறதுக்கு மறந்துட்டுனுங்க. ரெண்டாவது எடுக்கிற அதனால இதில் ஆரம்பிக்கிறேன். முதல்ல தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு, பூண்டு, கருவேப்பிலை போட்டு அதுக்கப்புறம் வறுகடலை போட்டுங்க. நம்ம குழம்பு மிளகாத்தூள் இருக்குது இல்லைங்களா வீட்டில், அதை போட்டு அது எண்ணெயில் கலங்கினதையும் பொரியை போட்டு வறுத்திங்கன்னா மசாலா பொரி ரெடிங்க. ரொம்ப ருசியாகவும் அருமையாகவும் இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். பொரி வறுத்தாச்சுங்க. இந்த மாதிரி பொரி கொட்டி நல்லா கலக்கி அந்த குழம்பு மிளகாத்தூள், எண்ணெய், அந்த பூண்டு எல்லாம் பொரி கூட எல்லா பக்கம் கலங்குற மாதிரி நல்லா கலக்கி விடுங்க. தேங்காய் எண்ணெய் தானுங்க பொரி வறுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். தேங்காய் எண்ணெயில் வறுத்தா தான் மணமாகவும் ருசியாகவும் இருக்கும். இது நல்லா கலக்கி ஆற வச்ச பிறகு ஒன்றில் போட்டு வைக்கணுங்க. இது வறுகடலை இல்லைன்னா நெடக்கலை முத்து சேர்த்து வறுத்திங்கனாலும், வறுகடலை விட நெடக்கலை முத்து சேர்த்து வறுத்திங்கன்னா நல்ல ருசியாக இருக்கும். நல்லா ஆறுன கடைசி இந்த மாதிரி நல்லா குலுக்கிங்க. ஒன்று போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்.